வல்ல கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட கில்டை தான் ரிவீல் பண்ண போகிறோம். இதான் பார்த்தீங்கன்னா கில்டு வந்து 6 லெவலில் ஆயிருக்கு. நிறைய பேர் கில்டு ரிக்வெஸ்ட் கூட கொடுத்துருந்தேன். சரி 44 பேர் இருக்காங்க. அப்படியே வரிசைக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே இருக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா 12th தான் படிக்கிறான். ஆனால் இவன் ஸ்னைப்பர் பிளேயிங் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். அப்படியே பிசி பிளேயுமே ஆடுவான். அதுக்கப்புறம் தமிழ் தான். இவன் எல்லாருக்கும் தெரியும். நம்ம கூட தான் விளையாடுவான் எப்போவுமே. 202 ஸ்டாரு. அப்புறமா ஹச்பி சந்தோஷ் ப்ரோ, இவரும் நம்ம கூட தான் விளையாடுவார். 185 ஸ்டார் சம்திங் இருக்கார். ரேங்கில் வந்து மாஸ்டரில் இருக்கார். ஒரு நல்ல கேம், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு விளையாடுற ஒரு பிளேயர் தான். அடுத்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுல்லான் ப்ரோ தான். கில்டில் சேர்ந்தவொடனே சந்தோஷப்பட்ட ஒரு பிளேயர்னால் இவர் தான் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா கார்லலாம் பறந்து வர்றாரு, பணக்காரர் போல். இவர் பார்த்திங்கன்னா நல்ல பிளேயர், மாஸ்டரில் தான் இருக்கார். அதுக்கப்புறம் யார் பார்க்க போகிறோம்னா நம்ம அதுக்கப்புறம் தமிழன். ஆமாம் தமிழன் ப்ரோ. இவர் கூட நான் விளையாண்டது இல்லை. இவர் பார்த்திங்கன்னா இவரும் நல்ல ஒரு பிளேயர் தான். அதுக்கப்புறம் அபு வந்து எப்போவுமே எங்கள் கூட தான் விளையாடுவான். அபு என்ன சொல்லன்னு தெரில, நல்ல ஒரு தரமான பிளேயர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராட்சசி, இது வந்து என்னோடய அக்கா. சரியான ஒரு பிளேயரு, தரமாக விளையாடுவா. அப்புறம் பீட்டர் ப்ரோ வந்து அவங்களோட பிரதர், அதாவது ராட்சசியோட பிரதர். இவரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளேயரு. அதுக்கப்புறம் கிருமாடா, இவர் வந்து புது பிளேயர் போல் தெரியல, ஆனால் விளையாண்டுருக்கேன். இவர் யாருன்னு எனக்கு சரியாக தெரில, நல்ல பிளேயரு. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைச்ஆர் ஃபஹித்துன்னு இருக்கார். இவர் நல்ல ஒரு பிளேயர் தான். அதுக்கப்புறம் டிஎல் ஜாக், இவர் நல்ல பிளேயரு, சூப்பராக விளையாடுவார், பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்கே ஃபார்ஹன். இது ஒரு அதாவது நம்ம வடக்கு நண்பர். இவன் தரமாக விளையாடுவான். அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஜி சர்டி, இது யாருன்னு தெரில. இது வந்து டிஎன் தமிழ் பிளேயர் தான் போல், கில்டில் இருக்கார். அது யாருன்னு சரியாக தெரில. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வடக்கன், நல்லா விளையாண்டான். கில்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து அப்சர்வ் பண்ணி வந்தால் நல்ல பிளேயர் தான். அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கோபுராபாட். இது வந்து அவங்க ராட்சசி, அவங்க கூட விளையாடுவாங்க. எங்கள் ஸ்குவாடு தான். நல்ல பிளேயரு, தரமான ஒரு டெசட்டிக்கல் பிளேயர்னு தான் சொல்லணும். சூப்பர் பிளேயர் தான். அதுக்கப்புறம் ஏபிஎம் ஹெச்பரக்ஸ், இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். இவர் தான் 4 பேர்கிட்ட கில்டிலே சேர்த்து விட்ருவார் ஒரே போல், நல்ல பிளேயரு. அதுக்கப்புறம் அட்டிஃப், இது யாரும் சரியாக தெரில, புது பிளேயர் போல், சரியாக தெரில, நல்ல பிளேயர் தான். அதுக்கப்புறம் திகில் அலோன், அதாவது ரெஃபில் கேரக்டர் வச்சு எங்கேருந்து அடிக்காருன்னு தெரில, ஸ்குவாடே வைப் பண்ணிடுவார். ஒரு சூப்பர் பிளேயரு, எலைட் மாஸ்டரில் இருக்கார். அதுக்கப்புறம் மோசமாய், இவரை பற்றி என்ன சொல்லன்னே தெரில. 4 வருஷம் பழக்கங்க, அதாவது ஹிந்தி தான். பழைய அக்கௌண்ட்டில் ஃப்ரெண்ட் இருந்துச்சு, இதில் எப்படியோ வந்துட்டார். அப்புறம் எஸ்எஸ்கே மினாட்டோ, இவர் ஒரு தரமான ஃபேர் பிளேயர் தான், நம்ம கூட தான் அப்போ விளையாடுவார். அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரவிந்துங்க, ஒரு தமிழ் பிளேயர், யாருன்னு என்ன சரியாக தெரில, ஒரு நல்ல பிளேயர். அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ், இது ஒரு புது பிளேயரு. இவர் இப்போ தான் வந்து ஜாயின்ட் ஆகியிருக்காரு, இனிமேல் தான் புஷ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷான், இது வந்து ஹிந்தி போல். இவர் வந்து வடக்கு நண்பராக இருக்கார், ஆனால் தரமாக விளையாடுவோம் போல், நல்லா பார்த்தாலே தெரியுது. அதுக்கப்புறம் நாட்கள், இது வந்து வடக்கு சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, எப்போ பார்த்தாலுமே விஷயத்தை முன்னாடி தரமான ஒரு பிளேயரு. அதுக்கப்புறம் அமரன், ஒரு நல்ல பிளேயர் தான். அப்புறம் லாடு, எப்போது நம்ம கூட ரூம் வச்சுனா இன்வைட் பண்ணி விளையாடுவார், அது வடக்கன் தான் நினைக்கிறேன். அப்புறம் இது யார், அப்புறம் மோர்டல், இதுவும் வடக்கனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் டிஎன் இளங்கோ, இவர் ஒரு நல்ல பிளேயர் தான் சொல்லலாம். இவர் கூட நான் விளையாண்டே இல்லை, ஆனால் நல்ல பிளேயர் தான், ஒரு நாள் ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அப்புறம் ஸ்னைப்பர், இவன் சொல்ல வாய்ப்பே இல்லைப்பா. 2GB ரேம் ஃபோனில் விளையாண்டான். அப்புறம் புது ஃபோன்லாம் வாங்கி ஆள் வங்கமாகிட்டான், தரமாக கிரனேடு வீசுவான். அதுக்கப்புறம் டிஎன்எஸ்கே ஸ்ரீ, இவனும் நல்லா விளையாடுவார், தரமான ஒரு ரீஃபில் பிளேயர் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பவு எஃப்எஃப், இது வந்து ஹிந்தி தான். அது முக்கியமாக நிறையா எனக்கு தெரிஞ்சு 10-15 பேர் ஹிந்தி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அப்புறம் இதுவும் ஹிந்தி தான். அனில் எஃப்எஃப், நல்லா, இதுவும் பழைய ஃப்ரெண்டு தான், தெலுங்கு தான், நல்ல பிளேயர்ஸ். அப்புறம் ஏபிஎம் லூப்ரோ, இவர் தரமாக விளையாடு வரப்பா, நான் நிறையா தடவை பார்த்துக்கேன், இவர் சூப்பர் பிளேயர். அதுக்கப்புறம் தலை சரத், அதுக்கப்புறம் ஓபி இட்டாச்சி, இவன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் போல. அப்புறம் இது யார், மிஸ்டர் நூர்டீன், இது வந்து அபுவோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பிஜி சின்சன், இவர் ஒரு நல்ல பிளேயர் தான் போல், நான் பார்த்தே கிடையாது. ஹியூன் கேவி, இது யாருன்னு உங்களுக்கே தெரியும், அதாவது என்னோடய ஐடி தான், இதுதான் என்னோடய ஒரிஜினல் ஐடியை. அதுக்கப்புறம் பெயின் ப்ரோ, நல்லா பெய்டு பிடிச்சி கள்ளக்குறிச்சி இங்கே பேரை கண்டையில் பயமாக தான் இருக்குது. அப்புறம் ராஜு 100 கேன் இருக்குது, இது ஒரு வடக்கு நண்பர் தான், நல்லா விளையாடுவான், பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏபிஎம் ஸ்பீடு ப்ரோ, இவங்க ஒரு 4 பேர் மொத்தமாக ஒரே ஸ்குவாடாக இருப்பாங்க, நம்ம கில்டெல்லாம் தான் இருக்காங்க, தரமான பிளேயர்ஸ் தான். அப்புறம் நருட்டோ கினட்டா, அவ்வளோ விளையாட மாட்டான், நல்லா விளையாடுவான், ஒரு ரூம் வச்சு அந்த மாதிரி தான் விளையாடுவான், என் ஃப்ரெண்டு தான். அப்படி நம்ம கில்டு பிளேஸ் எல்லாம் அப்படி மேலே கீழே வர பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஐடி. நம்ம ஐடி காட்டாமோனே அப்படி கிராண்டில் தான் இருக்கேன். அப்புறம் எல்லா இங்கே ஆல் கன்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு ஆல் சீசனில் பார்த்தீங்கன்னா விஎஸ்கேல இந்தியா நம்பர் 1ல் நான் தான் இருந்திருப்பேன். ஏடபிள்யூத்தில் நான் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு பாட் அக்கௌண்ட்லேருந்து தான் க்ரியேட் பண்ணி வந்திருப்பேன். இதான் அந்த பாட் அக்கௌண்ட். அப்போ இந்த ஐடியா தான் நான் வந்து கில்டில் லீடராக போட்டிருக்கேன். சரி காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் யாராவது நம்ம கில்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட ஐடி தெரிவிக்க விடுங்க, நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன்.